பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூலை மாதத்தில் 21ஆம் தேதி ஆகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். The book of Zephaniah chapter 3 verse 17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? நம் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆண்டவர் எங்கேயோ தூரத்துல இல்லை. நம்ம சில நேரத்தில் நினைக்கிறோம் ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இல்லவே இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கிறாங்க. நம்மளுடைய இன்னைக்கு நம்ம எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்களா, உங்கள் நடுவில் கர்த்தர் இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறீங்களா, அங்கேயும் கர்த்தர் கூட தான் இருக்கிறாங்க. நம்ம பிரயாணங்களில் இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பலன். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வல்லமை உள்ளவர். நம் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் வல்லமை உள்ளவர். அவர் பராக்கிரமசாலி ஆகிய கர்த்தர். அவர் என்ன செய்வார்? அவர் என்னை ரட்சிப்பார். He will save me. ஆண்டவர் என்னை ரட்சிப்பார். அவர் வல்லமையுள்ள தேவன். ஒருவேளை பலவீனத்தின் மத்தியில் நம்ம காணப்படலாம். ஆனால் கர்த்தர் என் நடுவில் இருக்கிறபடினால், அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடினால் அவர் என்னை ரட்சிப்பார். அவர் என் வியாதி படுக்கையை மாற்றி போடுவார். என் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமேன். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். எவ்வளோ சந்தோஷம். நேற்று தான் நம்ம தியானிச்சோம். ஆண்டவர் மனுஷனை படைச்சதுக்காக துக்கப்பட்டாங்க, மனஸ்தாபப்பட்டாங்கன்னு சொல்லி தியானிச்சோம். ஏன்னா அக்கிரமம் பார்க்கும்போது, அக்கிரமத்தை மனிதர்கள் அக்கிரமம் செய்கிறதை பார்க்கும்போது அதை தேவனால் என்ன செய்ய முடியல, பொறுத்து கொள்ள முடியல. ஆனால் அதே டைமில் கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து வசனம் என்ன சொல்லுது? நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும்போது, ஆண்டவரை தேடும் பொழுது, ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? நம் பேரில் சந்தோஷமாக இருக்கிறாரா? ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் பேரில் சந்தோஷமாக இருக்கிறார். நம்முடைய பலவீனத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு இந்த ஏரியா ரொம்ப பலவீனமாக இருக்கப்பா, அதனால் எனக்கு நீங்கள் பலனை கொடுங்க அப்படின்னு எல்லாவற்றுக்கும் நம்ம கர்த்தரை என்ன செய்து கொள்ளணும்? சார்ந்து கொள்ளணும். சின்ன பிள்ளைங்களை பார்த்துருக்குறீங்களா? என்ன செய்வாங்க? மம்மி டாடி கிட்ட எல்லாத்துக்கும் ஓடி வருவாங்க. அம்மா மம்மி எனக்கு இது பண்ண முடிய மாட்டேங்குது, இந்த பஸ்ஸில் எனக்கு ஃபிக்ஸ் பண்ண முடிய மாட்டேங்குது, எனக்கு இது சரியாக வர மாட்டேங்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க? அம்மா அப்பாவை சார்ந்து கொள்கிறாங்க. இன்னைக்கு நம்ம சில நேரத்தில் ஆனால் கொஞ்சம் பெருசாயிட்டாங்கன்னா நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரியும், நான் ஃபிகர் அவுட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கூட சில நேரங்களில் சிறு பிள்ளைகளை போல ஆண்டவரே என்னால் இது செய்ய முடியலையப்பா, எனக்கு இது ரொம்ப பாரமாக இருக்குது ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு இந்த ஏரியாவில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் நம்முடைய குறைவுகள், நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரா? நம் பேரில் அவர் களி கூறுகிறார். சந்தோஷமாக ஆண்டவர் இருக்கிறாராம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்து இருப்பார். தமிழில் இப்படி இருக்கு, ஆனால் இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, he will quiet us with his love. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ரொம்ப சில நேரத்தில் நிறைய காரியம் இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம ஓவர்வெல்ம்ட் ஆயிடுறோம். இவ்வளோ காரியம் இருக்குது, இவ்வளோ முடிக்கணுமே, எதுவுமே நடக்க மாட்டேங்குது, இதை பண்ணலான்னு நினச்சா அதை பண்ண முடியல, இதை பண்ணலான்னா அதுவும் முடிய மாட்டேங்குது, அப்படின்னு நம்ம ஓவர்வெல்ம்டாக ஃபீல் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? நம்மளை குவாய்ட்டன் பண்ணுறார், நம்மளை அமர்ந்திருக்க பண்ணுகிறார். அப்படியே நம்மளை உட்கார வச்சு பக்கத்தில் இருந்து யாராவது நம்மளை தடவி கொடுத்து, இட்ஸ் ஓகே, எல்லாம் சரியாயிரும், எல்லாம் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு யாரோ நம்ம கூட சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ பலனாக இருக்கும்ல, நமக்கு எவ்வளோ அது தைரியத்தை கொடுக்குது. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ஐயோ என்னால் இதெல்லாம் செய்யவே முடியாது போலையே, நான் ஏன் தான் இதில் போய் நான் இன்வால்வ் ஆனனோ தெரியலையே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் அன்பின் நிமித்தமாக நம்மளை அமர்ந்திருக்க பண்ணுகிற தேவன். ஆமேன். நம்மளை பலப்படுத்துகிற தேவன், நம்மளை மேல் கரிசனையாக இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. இதுக்கு முந்தின சில வசனங்களை கூட நான் வாசிக்கிறேன். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறு.
கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இவ்வளவு அருமையான வார்த்தை. கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கிறார். ஆக்கினையெல்லாம் கர்த்தர் மாற்றி விட்டார். நம்ம மேல இருந்துதான எல்லா பாவத்தின் பழிகள் சுமைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி விட்டார். இனிமே தீங்கை காணாதிருப்பாய். இனிமே தீங்கை நம்ம காண மாட்டோம். ஏனென்றால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அதை விசுவாசிக்கலாமா? கர்த்தர் என் கூட இருக்கிறார். அவர் யாரு? இஸ்ரவேலின் ராஜா. ராஜா என் கூட இருக்கும்போது நம்ம எதுக்கு பயப்படணும்? இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய அதிபதி பிரசிடென்ட் ட்ரம்ப் நம்ம கூட இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம எதுக்காவது பயப்படுவோமா? பயப்பட மாட்டோம். கர்த்தரே கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவரே நம்ம கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்புறம் ஏன் நம்ம பயப்படணும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்நாளில் எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். கைகளை தளர்ந்து போகிற நிலைமையில பலவீனமா இருக்குதா? இன்னைக்கு சீயோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் கைகளை நீ என்ன செய்யாத, தளர விடாத, நீ பயப்படாத, நீ எதை குறித்தும் கலங்காத. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ரிப்போர்ட்ஸ் எல்லாம், மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்குதா? பயப்படுகிறோமா? இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி பயப்படுகிறோமா? பயப்படாதீங்க. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாங்க. ஆண்டவர் எங்கேயோ தூரத்துல இருந்து பேசல, என் கூடவே இருந்து ஆண்டவர் பேசுகிறார். நமக்குள்ளதான் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவை நம்ம இருதயத்துல ஏற்றுக்கொண்டோமோ, இயேசு நமக்கு வெளியில இல்லை, நமக்குள்ள இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். யாரோ நம்மளை ரட்சிக்கலையா? யாரெல்லாமோ எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்சினேன், எவ்வளோ பேர் எனக்கு உதவுவாங்க நான் நம்பினேனே, யாருமே எனக்கு உதவி செய்யலையே, நான் இப்படி இருக்கிறேனேன்னு சொல்றீங்களா? கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். மனிதர்கள் கைவிட்டாலும் தேவன் நம்மளை ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஒருவேளை பலர் பலவிதமாக உங்களை பேசுனாங்களேன்னு சொல்லி நீங்க சோர்ந்து போய் காணப்படுறீங்களா? இப்படியெல்லாம் என்னை பேசுறாங்கன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? கர்த்தர் உங்க பேர்ல சந்தோஷமா மகிழ்கிறாராம். அதுதானே நமக்கு சந்தோஷம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மேல கம்பீரமாய் களி கூறுகிறாராம். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நம்ம துக்கத்தை எல்லாம் மாற்றி ஆண்டவர் நம்மளை பலத்தினால் இடை கட்டுகிறதற்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? சற்பனியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேயர்லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?